கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம புதிய செய்திக்குள்ளே கடந்து செல்கிறோம். லீலி புஷ்பத்தை மலர செய்யும் தேவன். காட் பிளாசம்ஸ் லில்லி. இதான் செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உபரவரா உகரகரா ரி பரா ரிகஷவரா உபரா உபிரவரா உப்பரா உபிரபரா ரிகரகரிகரகரா ரிகஷகரிகரகரா பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே, ரிக ரிகரா ரிப ரிகரா உப்பரா ரிக சபரா உபரா உப உபரா உப்பரா உபிரபரா ரக 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 ரகரா ரக நக ரக ரகரா மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வாலமயா பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயா பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டாம், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இப்ப நாம ஒரு புதிய செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்னா, லீலி புஷ்பத்தை மலர செய்கிறார். வசனம் வாசிப்போமா? உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 2வது வசனம். தோட்டங்களில் மேயவும். சோதிச்சு பார்க்கிறார், தோட்டத்தில் போய் செக் பண்ணி பார்க்கிறார். லீலி புஷ்பங்களை கொய்யவும். கொய்யறது நான் எடுத்துட்டு போறதுக்கு, கொய்யறது 2 காரியத்தை செய்கிறார். இதற்காக ஆண்டவர் போகிறார் உள்ள. இது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஒரு லீலி புஷ்பத்தை மலர செய்கிறார். லீலி புஷ்பத்தை ஒரு ஓரமா வச்சிரும். ரோஸ் ரோஸ் எடுத்துக்கணும். ரோசா ரொம்ப அழகு 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 அழகு, அப்படி அழகு. அதுக்கு பல வகையான அழகுகள் இருக்கு. அது ஒரு மொட்டா இருக்கும்போது அதுக்கு ஒரு அழகு இருக்கு. அது லேசா விரிய ஆரம்பிக்கும். அந்த விரிய இருக்கிறது மனுஷனால, ஆண்டவர் தான் அந்த ரோஸ்னாலும் சரி, அது ஒரு லீலி புஷ்பமா இருந்தாலும் மலர செய்கிறார். நீங்க லேசா அதை இழுத்து பாருங்க, கையில பிச்சுட்டு வந்து. ஆனா மலர செய்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு அழகை வெளியே கொண்டு வருவது. இந்த ரோஜாக்குள்ள அழகு மறைந்திருக்குது. எப்படி மறைந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற ரோசா அது வெள்ளை ரோஜாவா,
சிகப்பு ரோஜாவா ஆரஞ்சு கலர் ரோஜாவா உங்களுக்கு தெரியாது. ஆனா அது மலரும் பொழுது அந்த அழகு வெளிப்படும். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு ரோஜாவை லில்லியை மலர் செய்கிறார். இத மலர் செய்கிறது ஆண்டுடைய கரத்தில் இருக்குது. இதற்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியா எடுத்துக்கொள்ளுங்க. 14வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1059. ஆண்டவருடைய ஒரு வல்லமை, அநேக வல்லமைகள் இருக்கு. காட் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 செய்திகள் நம்ம பார்த்தோம். இது ஆண்டவருடைய வல்லமையில ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மலர செய்யற ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். வாசிப்போமா? ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இருக்கா? ஆண்டவர் மலர செய்கிறார். லீலி புஷ்பத்தையும் மலர செய்கிறார், ரோஜாவையும் மலர செய்கிறார், தாமரையும் மலர செய்கிறார். நமக்கு தாமரை வேண்டாம், தாமரை ஒரு ஓரமா வச்சிடும். நம்ம ரோஜாவை எடுத்துக்கணும். எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ரோஸுக்கு இருக்க அழகு அது ஒரு தனி அழகு. இந்த ரோஸ்ல ஆண்டவர் என்ன செய்யறான்னா அவன் வளருவான். அடுத்து பாருங்க, லீபோனிலே லீபோனை போல வேறு ஊன்றி நிற்பான். ஆண்டவர் மலர செய்யறது ஒரு பக்கம், வேறு ஒன்றது அடுத்த செய்தி. இதெல்லாம் என்ன நம்ம தனித்தனியா தியானிக்க இருக்கோம். இன்ட்ரோடக்ஷன். சோ ஆண்டோடைய பல 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 வல்லமையில ஒரு மலர செய்கிற வல்லமையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, இந்த மலர செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பிராக்டிக்கலாக ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வருந்தி கேட்பதை அவர் கொடாமல் அவர் விரும்பி கொடுக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வருந்தி கேட்பதை அவர் கொடுக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க நம்ம வருந்தி கேட்போம். ஆனா அவர் எதை நமக்கு விரும்பி கொடுக்கிறாரோ அதை நம்ம பெற்றுக்கணும். வருந்தி கேட்கிறத வேற, விரும்பி கொடுக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன விரும்பி கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்துல இதை விரும்பி கொடுக்கிறார். நம்ம வருந்தி கேட்கறது கிடையாது. என்ன கொடுக்கிறார் பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவர் எப்படி பண்ண ஒரு பனியை போல் இருப்பேங்கிறார். நம்ம எனக்கு அதை கேட்கறோமா? ஆண்டவரே எங்களுக்கு பனி கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஊர்ல பனி வந்தா மக்கள் சளி பிடிச்சிடும். ஆனா அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். இது நம்ம கேட்கறது கிடையாது, இது அவர் நமக்கு செய்யறது. திரும்ப சொல்றேன், நம்ம வருந்தி கேட்கறது அல்ல, அவர் விரும்பி கொடுக்கிறது. அவர் என்ன விரும்பி கொடுக்கிறார்னா, நான் உங்களுக்கு ஒரு பனியை போல் இருப்பேங்கிறார். அதே நேரத்தில் உங்களை மலர செய்வேன் அப்படிங்கிறார். இது நமக்கு தெரியாத ஒரு காரியம். இது தேவனுடைய திட்டத்துல இதான் இருக்குது. இப்ப ஒரு மல்லிகை மொட்டு இருக்கு, அது மலருது, ஒரு வாசனை வீசுது. அந்த வாசனை மல்லிகை பூக்கா நமக்கா? நமக்கு ஒரு அக்கா தலையில பூ வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழகு கொடுக்கும். அது என்னன்றதை உங்களுக்கு சீக்கிரட்டா நான் உங்களுக்கு சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாது. இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வாரத்துக்கு ஒருக்கா தான் தலை குளிப்பாங்க. சரிங்க, வாரத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பாங்க. மற்ற நாள்லாம் தலைக்கு குளிக்க மாட்டாங்க. இப்ப தலையில இருந்து ஒரு நாத்தம் வெளியே வரும். அந்த நாத்தத்தை மறைக்கிறதுக்கு நிறைய பூவை தலையில வச்சுக்கிடுவாங்க. இதுதான் சீக்ரெட். யார்கிட்ட சொல்லிடாதீங்க, அது நான் சொன்னேன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. இதுதான் ஃபேக்ட். அப்ப இந்த ரோஸ் அல்லது ஒரு மல்லிகை அது ஒரு வாசனை வீசணுங்கிறது ஆண்டோடைய நோக்கம், சித்தம், காட்ஸ் பிளான். அது அதுக்காக வீசாது, மற்றவங்களுக்கு. அதுபோல ஆண்டவர் ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அந்த பனி கேட்டு கிடைக்கிறதல்ல, அது அவரா கொடுக்கிறார். அந்த பனி வர 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 என்ன நடக்கும்னா, நம்மள லீலி புஷ்பத்தை போல மலர செய்கிறார். நாம் மலர்ந்து ஒரு வாசனை வீசுறது நமக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு. புரியுதுங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஒரு சிலர் இந்த செய்தியை பெற்று, இப்ப நான் இந்த செய்தியை எங்க செய்தி ஆப்ரஹாம் தாமஸ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர்.
எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு என்னுடைய பாணியில நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். அவர்கள் நீங்க யூடியூப்ல போட்டால் கட்டாயம் செய்தி, ஆயிரக்கணக்கான செய்தி வரும். சரி, அப்ப இது மற்றவர்களுக்காக. ஆபிரகாம் தாமஸ் பாஸ்டர் கொடுக்கிறாரு, வாசனை வீசுது, நான் பெற்றுக்கொள்றேன். அது எங்கிட்ட இருந்து அது உங்கள்கிட்ட வருது, நீங்க மற்றவங்களுக்கு புரியுது உங்களுக்கு. இப்ப ஆண்டவர் மலர செய்கிறார்னா அந்த வாசனை வீசணும். வாசனை உங்களுக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக. சரி, இப்படி வாசனை வீச 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 என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆவிக்குரிய நன்மைகள். ஆவிக்குரிய நன்மைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு மனிதன் தன்னை அநேகர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது யூடியூபா இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி. இவர்களுடைய டைம் பாஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்காங்களோ அவங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா இவன் எங்காவது லைக் போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு 500 லைக்கை போட்டுருவான் நாளைக்கு. அவங்க என்ன செய்யணும், இவர் லைக் போட்டா அவங்க அங்க அது போடணும். இப்படி அவங்க தங்களவே அப்படி உயர்த்தி 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 இன்னைக்கு நான் எனக்கு ஒரு 500 லைக் வந்துச்சுல அப்படின்னு யாருக்கு வேணும், உன் லைக்கு உன்கிட்ட இருந்து என்ன வாசனை வீசுது, அது ஆண்டவர் நுகர்ந்து பாக்குறாரா? இதான். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, அந்த மல்லிகை பூ வாசனை அதுக்கு கிடையாது, மற்றவர்களுக்காக. என்ன இந்த நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயநல வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவரை நான் ரொம்ப பிடிக்கும். பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புக்ஸுக்கு காப்பிரைட் நீங்க வாங்குறது மாதிரி கேவலம் எதுவும் கிடையாது. நீ பைபிள பார்த்தா நீ எழுதுற லூசு லூசு. அப்ப பைபிள் இருந்து பரிசுத்தாவினர் உன்கிட்ட காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரா? நீ எழுது, எல்லாரும் உன் செய்தியை சொல்லட்டும், உன் புக்ஸை படிக்கட்டும், படிச்சு அதே மாதிரி 100 புத்தகம் அவங்க எழுதட்டும், அவங்க வாங்கி எழுதட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அநேகருக்கு என்னன்னா, இது எனக்குத்தான் சொந்தம், இது யாரும் காப்பி அடிச்சீங்கன்னா நீங்க கோர்ட்டில் சந்திப்பேன் உங்களை. ஆனா வாசனை வீசனையா, அந்த வாசனை நீங்க நுகர்றதுக்கு கிடையாது. சரி, இப்ப அவனுடைய ஒரு வருத்தத்தை காட்ட போயிருக்கு. வருத்தம்னா என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கணும். ஓசியா 10வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து வருத்தப்படுகிறார். எப்படி வருத்தப்படுகிறார் நான் உங்களுக்கு காட்டுறேன். இஸ்ரேல் பலனற்ற திராட்சை செடி. இந்த திராட்சை செடிக்கு என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி ஏசாயா 5வது அதிகாரத்துல சுத்தி வேலி கட்டாரு, கல்லெல்லாம் தூக்கி போடுறாரு, சென்ட்ரல்ல ஒரு ஆலய வைக்கிறார். அது கனி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். ஆனா என்ன செய்யுதுன்னா, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்குத்தானே கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக வாழணும். இதான் பேசிக். எனக்கு ஒரு இடத்துல ஒரு நன்மையை செய்ய முடியும்னா அதை நம்ம செய்யணும். செஞ்சாதான் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு பெரிய பையன் ஒருத்தர் இருக்காங்க. அந்த பையனுக்கு கிளாஸ்மேட் ஒரு பையன். அவங்க அப்பா ஸ்கூட்டர்ல இருந்து ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சுட்டு போயிடும், ஸ்பாட்ல அவர் இறந்துட்டார். இப்ப அந்த பையன் பெரிய பையனாகி அவங்களுக்கு 2 பசங்க. இந்த அம்மா இவங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஏதோ 1000 ரேஞ்சில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, மினிமம் சேலரி. இதை வச்சு 2 பசங்களையும் படிக்க வைக்கணும். ஒரு பையன் 11th வந்துட்டான், இன்னொரு பையன் 9th இருக்கான். இந்த பையனுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாமல் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி போய் ஒரு 3 லட்ச ரூபாயை கொடுத்து, அம்மா உங்கள் பையனுக்கு ஃபீஸை நீங்கள் பற்றி கவலையே படக்கூடாது, எனக்கு நிறைய பணம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீங்கள் இதை வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அம்மாவை ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ பொண்ணு கிடையாது, ஆனாலும் அந்த அம்மா அப்படி கண்ணீரோடு அந்த பணத்தை வாங்கிடுச்சு. யாராச்சும் செய்வாங்களா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இஸ்ரேல் தேசம் என்ன செய்யுதுன்னா, ஓசியா 10வது அதிகாரம் அது பலனற்ற திராட்சை செடி, அதுக்கு தனக்குத்தானே 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநியாயத்தை ஒளிந்தீர்கள், தீவனையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள். பொய்யின் கனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற அத்தனை வசதிகளும் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடும். இந்த வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 2 கஸ்தூரிபாவோட இருக்கு. இது கெட்டுனது யார் அப்படின்னு எங்க தகப்பனார்.
டாக்டர் ஹெச் லைசாண்டர் இதை கட்டினார். நான் எப்பவுமே நினைப்பேன், எங்க அப்பா என்ன நினைச்சு இதை கட்டியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே தான் இருக்க போறேன், இதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த வீடை கட்டினாரு. ஆனால் 90ல் ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா அவருக்கு தெரியாமலே மறிச்சிட்டார். இப்போ இதுல நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னன்னா, நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு லில்லி புஷ்பத்தை மலர் செய்கிறார். அது மலர் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசனை வீசும். அந்த வாசனை அந்த லில்லி புஷ்பத்துக்காக கிடையாது, ரோஜா பூவுக்காக கிடையாது, மல்லிகை மற்றொரு. நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அது உள் வாங்குறீங்க, அவர் அதை நீ சொல்லி கொடுக்குறீங்க. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க எங்கேயுமே சொல்ல வேண்டியதில்லை, இது செஞ்சித் டாக்டர் கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, இது உங்கள் செய்தியாகவே நீங்க கொடுங்க. சரி, இந்த பணியை திரும்ப இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓசியா, இதுதான் கீ வசனம், 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இந்த பனியை போல் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது தேவ தயவை காட்டுறேன். தயவுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த கிளைமேட்டே மாறும். அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனி என்பது தேவன் செய்கிற ஒரு கிருபையின் காரியம், தயவு. இத நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளுமா, ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 17வது அதிகாரம் 3வது வசனம். இதுதான் பனியை குறித்த ஒரு ரகசியம். கீலேயத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, திஸ்பியனாகிய எலியா, வழக்கமா ஒரு தன்னுடைய பேர் வரும்போது அது எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல தன் தகப்பனார் பேர் வரும். ஒரு உதாரணத்தை காட்டுற, அப்பதான் புரியும் உங்களுக்கு. எடுத்துக்கோங்க, ஏசாயா எடுத்துக்கோங்க, 1வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி தன்னை சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்லுவார். ஏசாயா 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, அப்பா பேரு ஆமோத்ஸ், ஏசாயா இப்படித்தான் சொல்லுவார். யூதாவின் ராஜாவாகிய உசியா என்பவர்களே குறிச்சு அப்பா பேரை சொல்லித்தான் சொல்லுவார். ஆனா இந்த கீலியாத்தின் குடியிலே திஸ்பியனாகிய எலியாங்கிறவன் அப்பா பிறக்கணும். திஸ்பிங்கிற ஊர்ல இருக்காரு, அப்பா பிறக்கணும். ஆகாப் ராஜாவை பார்த்து, என் வாக்கின்படியே இன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யும். பனியும் மழையும், நமக்கு மழை பெய்யும், பனி நமக்கு தேவை. ஆனா இஸ்ரேல் தேசத்துல பனி ரொம்ப மஸ்ட். இந்த பனிங்கிறது அவளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரியம். இப்ப நம்மளுடைய டீ எஸ்டேட், மூணாறு, இந்த மாதிரி இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பனி பெய்யணும். பனி பெஞ்சாதான் அந்த டீ அந்த வாசம் வீசி அந்த மொட்டு வரும். அவங்க பனி இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். அதுபோல இங்க நம்ம பார்க்கறது, பனிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, காய்ந்து போனதை கனி கொடுக்க செய்யும். என்ன அதிசயம் அப்படின்னீங்கன்னா, இந்த பனி எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது, எந்த இடத்துல வரும்னு தெரியாது. இந்த ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மள்கிட்ட இப்படித்தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நான் இஸ்ரேலுக்கு பனியை போல் இருப்பேன். எப்ப பனி பெய்யும் தெரியாது. ஆனா எப்ப அந்த பனியை போல் இஸ்ரேல் தேசம் நம்ம மேல இறங்குறாரோ அன்னைக்கு நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம். அது எப்ப வரும் தெரியாது, அதுல ஓசை கேட்காது. இப்ப நான் ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் இருந்து போன் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ராங் 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 ட்ராங்னு நான் பேச முடியாது, ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ ஒரு போன் வந்தா நீங்க கேட்கலாம், சைலண்ட்ல போடலாம்லன்ட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். மெசேஜ் இல்லை. அப்ப பனி பெய்யும் சவுண்ட் வராது. ஆண்டவர் சைலண்டா கொடுப்பார். இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரா, அது சைலண்டா நடக்கும். அது பயங்கரமாக வெளியில தெரியாது. சரி, இந்த பனியை ஆண்டவர் எதுக்காக உபயோகித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க. விசுவாசத்தை வர்த்திக்கிறதுக்கு என்ன செய்தார்? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 37வது வசனம், பக்கம் 310. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். கிதியோனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் தான் சொல்றாரு இல்ல பிசாசு சொல்றானா, ஒரு கன்ஃபியூஷன். நிறைய நேரம் அந்த பிரச்சனை வந்துடும் நமக்கு. அப்ப இவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்ன அடையாளத்தை கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ நான்
37வது வசனம் 6:37 நியாயாதிபதிகள். பனி. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்ததனால் அப்பொழுது தேவன் சொன்னார். அதனால அப்படி ஆயிற்று. அவன் மறுநாள் காலையில் எழுந்துச்சு, தேவன் அந்த தோலை கசக்கி பனி நீரை ஊத்துறான். சொல்றான், ஆண்டவரே இது ரைட்டு தான் ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பனி பெய்யணும், தோல்ல மட்டும் பெய்யக்கூடாது. தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமியெல்லாம் பனி இருக்கலாம். என்ன நினைச்சிருக்காரு, நான் பைபிள் இல்லை, இந்த சுத்தி இருக்கிற வழிய என்ன செய்யக்கூடாது, ஏமாத்துறதுக்கு எல்லா இடத்துலயும் தண்ணியை ஊற்றி விட்டுட்டாங்க ஆயிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் கசைக்கு புளிஞ்சி பனிதானே கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப அடுத்த ஒரு இது என்னன்னா, தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமி எங்க பனி இருக்கு. இப்ப பூமி எங்க பனி செய்யறது முடியுமா? முடியாது. இந்த பனிங்கிறது எது அங்க பாக்கணும்னா தயவு. தயவாக ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கிறதுக்காக ஆண்டவர் செய்கிறது பனி. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இப்ப கிதியோனை உறுதிப்படுத்துகிறார். தன்னுடைய தயவுல கரத்தின் கீழே தான்ப்பா இருக்க, நீங்க தூரமாகி கிடையாது. ஆண்டவர் ஒரு அதிசயங்களை செய்கிறார். எதற்காக அதிசயம் செய்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களை பார்த்து மற்றவங்க ஆண்டவரை நம்பணும். நீங்க சொல்ற வார்த்தைகள் ஆண்டோடுக்கு ஒரு பேரலா கனெக்ஷனா போகணும், அப்படி போகணும். சரி, இப்ப நம்ம பிலிப்பியரை வாசிச்சுக்கிறதுனால ஒரு வசனத்தை நான் பிலிப்பியர்ல இருந்து எடுத்து ஏதாவது கனெக்ட் பண்ண போகிறேன். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது எப்படின்னா, ஒரு வாசனை வீசணும். அந்த வாசனை எங்க இருந்து வீசணும்? உங்கள் இடத்துல இருந்து வீசணும். யார் ருசிக்கணும்? மற்றவங்க ருசிக்கணும். இத நற்கிரியைன்னு சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது. பிலிப்பியர் 2:13 பார்க்கணும். ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யுங்கள், விருப்பம் செய்யும். இப்ப நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 ரட்சிக்கப்பட்ட உடனே கரெக்டா 10வது மாசம் அன்புராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர். அதுக்குள்ள நாங்க 2000 ரட்சிக்கப்பட்டோம். எங்க ஹாஸ்பிட்டல் அங்க ஊழியத்தை ஆரம்பிச்சு டெய்லி ஒரு கதை, குட்டி கதை, ஒரு செய்தி சொல்லிட்டு நானும் என் மனைவி போயிடுவோம். இந்த நியூஸ் அன்புராஜ், அன்பின் கிடையாது, அன்புராஜ் அவருக்கு போச்சு. ஒரு நாள் என்கிட்ட வந்தார், நல்லா ஞாபகம் இருக்கு. டாக்டர் 10ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமா ஃபர்ஸ்ட் நான் இங்க ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்ப நீங்க மாலை செய்தி நம்ம ஆலயத்துல சொல்ல வாங்க அப்படின்னா எனக்கு தலை சுத்திடுச்சு. என்னது, ஆலயத்துல போய் செய்தி சொல்றாரு? அப்பா 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 அப்பா. அது மாலை சின்ன கிரௌட். அவர் வந்து புதுசா டாக்டர் வர்றாரு, அந்த குட்டி சொல்லிட்டு. அப்ப பிரதர் சாம் ஜபத்ரி ஒரு இது எழுதிருச்சுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு செய்தி. எல்லாம் நோட்ஸ்ல எழுதி வச்சிருந்தேன். எனக்கு செய்தி சொல்ல தெரியாது. நேரா என்ன பண்ணேன், அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு போனேன், அதை வச்சேன், கட்ட 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 வாசிச்சேன். வாசிச்சுட்டு இறங்கி வந்துட்டேங்க. அதுதான் முதல் செய்தி. ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு ஒரு வாசலை திறக்கிறார். எப்பா, நீ உன் வாசனை வீச போகுது, இந்த வாசனை வெளியில வரணும், அதற்காக நான் என்ன செய்யறேன், ஒரு வாசலை திறந்து வைக்கிறேன். வாசலை திறந்து வச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஆண்டவர் பல விதங்கள்ல அந்த வாசனையை வெளியேப்படுத்த கிருபை செய்கிறார். கிருபை நல்லா கேட்டுக்கணும். இது ஆண்டோடைய நோக்கம். ஆனா அநேகர் தங்களுக்கு தாங்களே கனி கொடுக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு பிசினஸா மாத்திடணும். எப்படி பிசினஸா மாத்துவாங்க கேளுங்க. அவர் சொல்லுவாங்க, எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள். என்ன செய்யுங்க? தாங்குங்கள். ஒரு அக்கா என்னுடைய டாக்டர் பார்க்க வருவாங்க. ரெகுலரா 1ஆம் தேதி வந்து நாங்கள் அந்த ஊழியம் செய்கிறோம், இந்த ஊழியம் செய்கிறோம், ஒரு பெரிய ஹால் கட்டுறோம், அதுக்கு நீங்கள் ரூபா கொடுக்கணுன்ட்டு வந்து உட்கார்ந்தாலே காசு பற்றி தான் பேசும். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது தங்களுக்கு தாங்களே கனி கொடுக்காரு. அவன்றது ஒன்றும் வாசனை எல்லாம் வீசாது. பணம் பணம் பணம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. உங்களில் நற்கிரியை தொடங்கிட்டாரா? அந்த வாசனை வீச வச்சுட்டார். இந்த வீசனை வீசிட்டு தான் இருக்கும். அது எவ்வளவு நாளைக்கு வீசும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்முடைய நடத்தும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் நான் உங்களுக்கு 2ஆ டிவைட் பண்ணி காட்டுறேன். ஒன்னு உங்களுடைய மரணம். என்னுடைய பெரிய ஆசை உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் செய்தி சொல்லிட்டே இருக்கணும், செய்தி சொல்லிட்டே இருக்கணும். அப்படி புதுசுன்னு வர்றதுக்கு
படுத்து கடந்து நாரி கிடந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா தூங்கிட்டே பரலாம் போயிட்டாரு. எங்க அம்மா ஒரே ஒரு பிரீத் எடுத்துட்டு அப்படியே பரலாம் போயிட்டாங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மரணம் எப்படி இருக்கும்னா என்னுடைய எதிர்பார்ப்பு மற்றொரு எதிர்பார்ப்பு என்னன்றது. என்னுடைய அம்மா மறிச்சிட்டாங்க. அந்த நியூஸ் பக்கத்தில் ஒரு டாக்டர் அம்மாவுக்கு நியூஸ் போச்சு. அவங்க எங்கள் அம்மாவோட பயங்கர சீனியர். அவங்க வந்து எங்கள் அம்மாவை பார்த்து டெட் பாடியை பார்த்து சொல்லுங்க, ஐயோ ருக்கு இப்படி சுசுன்னு நல்ல சாவல போயிட்டே ருக்கு, நாங்கெல்லாம் எப்படி நாரி சாக போகிறோமோ அந்த வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சு. நாங்கெல்லாம் எப்படி நாரி சாக போகிறோம் மட்டும் அது போல நடந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு இடுப்பு உடஞ்சிச்சு. ஒரு பெஸ்ட் சர்ஜனை வச்சு பண்ணாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி அந்த அம்மா நிற்கவே இல்லை. பெட்சோர் வந்துச்சு. கஷ்டப்பட்டு ஒரு நாள் அந்த அம்மா மறிச்சாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது இது. உங்களை நற்கிரியை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நற்கிரியை எப்ப வர நடத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1:5 அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்துவார். அது நடத்துறது அவர் வேலை. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கணும். 2:13 ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் விருப்பம் செய்யும் எனக்கு ஆண்டவர் வேதத்தை போதிக்கிற ஊழியத்தை கொடுத்தார். அநேக சுவிசேஷம் ஊழியத்தை கொடுத்திருக்காரு. சுவிசேஷம் செய்வாங்க. அநேக ரட்சிப்புக்குள் வழி நடத்தி சபைகளை கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. பிரதர்ஸ் டிஜிஎஸ் தினகரனுக்கு எல்லா வரத்தையும் ஆண்டவர் கொடுத்தாங்க. அவர் அங்கிருந்து செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஜெபிக்க ஆரம்பிச்சார்னா அந்த வல்லமை கடந்து போகும். எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைக்கும். நான் கண்ணால பார்த்துருக்கேன். சுகம் கிடைக்கும். அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அநேகர் ஊழியக்காரர் மாதிரி இருக்காங்க. அது அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கேள்வி. இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நீங்க என்ன சொல்ல, அந்த விசுவாசத்தை கண்டினியூ பண்ணணும். சரி பாருங்க, உங்களுக்கு உண்டாக்கு 14 பாருங்க. பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும். வீணாக நான் 2 தடவை பவுல் சொல்றார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டத்தில் இருக்கோம். அந்த ஓட்டத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம ஓடிட்டே இருக்கணும். எதுவுமே கண்டுக்கிடக்கூடாது. பிரச்சனை வருமா? எஸ் வரும். ஆனா அந்த வாசனை வீசுறதை நிப்பாட்டிடக்கூடாது. நிப்பாட்டினா ஆண்டவர் வருத்தப்படுவார். கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டு. அந்த கிறிஸ்துவின் நாளில் நம்ம போய் நிற்கும் போது நீங்க என்னெல்லாம் பிரயாசப்பட்டீங்களா ஆண்டவருக்கு, அதற்குரிய ரிவார்டு பலனை ஆண்டவர் கொடுப்பார். கேட்பார், நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்து வாசனை வீசிக்கிட்டே இருந்த. இந்த வாசனை பரவாயில்ல வந்துச்சு. இந்த வாசனை எப்படி வரும், ஆண்டவர் என்ன செய்வாருங்கிற ஒரு வசனத்தை நான் காட்டப்படுறேன். வாசிப்போமா? இந்த வாசனைய ஆண்டவர் என்ன செய்வார்? ஆதியாகமம் 8வது அதிகாரம். இப்ப இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பூமியை ஜல பிரளயத்துல அழிச்சிட்டார். புதிய ஒரு உலகத்தை உண்டாக்குறார். அதுல நோவா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8:20 அப்போது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவையும் தெரிந்து கொண்டு அவளுக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். தகனம் பர்ன்ட் ஆஃபரிங். அப்ப நீங்க கேட்கலாம், மோசே தானே எது சுத்தம் எது அசுத்தம்னு சொல்லி கிளாசிபிகேஷன் போட்டு கொடுத்தாரு. இது அதெல்லாம் சுத்தம், அதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் நீ திங்கலாம் திங்கக்கூடாது. இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லி, இதுதான் சீக்ரெட். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். ஒரு சிலர் சொல்ற சிறிய கேட்டா நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். காரணம் அவருக்கு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அது போல வெளிச்சத்தை கொடுத்ததுனாலதான் 26 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அந்த வாசனை நம்ம ஒரு செய்தி கொடுக்கணும். அந்த வாசனை நுகர்வார். ஏன்னா அவர் மலர செய்துட்டார். லீலி புஷ்பத்தை போல மலர செய்துட்டார். இந்த திரும்ப அந்த வசனத்துக்குள்ள வருவோம். இந்த கீ வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓசியா 14வது அதிகாரம் 5 தான் கீ வசனம். 14:5 நான் இஸ்ரேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி எப்ப வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது, சத்தம் படம் ஆனா வரும். வந்து அந்த இடத்த ஃபுல்லா கூல் ஆக்கிடும். அந்த இருக்கிற அந்த செடி எதெல்லாம் அதை நம்பி இருக்கோ அதுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மலர செய்யும், வாசனை வீச வச்சு. அவன் லீலி புஷ்பத்தை போய் அவன் 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 லீபனோன் போல் வேறுன்றா என்ன அர்த்தம்னா உறுதிப்படுத்துகிறான். 2000 ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது. 24, 25 வர போகுது. இந்த 25 வருஷம் ஒரு கால் நூற்றாண்டு
ஓடுறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வேர் ஊன்றி நிற்கிறது. வேர் ஊன்றி நிற்கிறது அவர் வேலை. ஆனா உங்களுக்கு ஒரு நற்கிரியை தொடங்கிட்டான்னா அதை தொடர்ந்து ஓடணும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க ஓடும் பொழுது கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஓடிக்கொண்டே இருக்கணும். இதுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு வித்தியாசம் வரக்கூடாது. இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா சந்தோஷப்படுவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒரு லீலி புஷ்பத்தை மாலார செய்கிற தேவனா இருக்கிறாக நான் எங்கள் வாழ்க்கையை மாலார செய்தீர் ஐயா. என்றோ மறித்து மண்ணாக போக வேண்டிய எங்களை தூக்கி எடுத்தீர் ஐயா. ஆமுடைய தரத்த தலைமையை கழுவி ஊழியத்தை தந்தீரையா. உடன் நடத்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.